என்னை பொறுத்த வரைக்கும் வேலை அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையா இருக்கணும். டே டு டே அந்த வேலையை நம்ம திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணும். எத்தனை வாட்டி செஞ்சாலும் நம்மளுக்கு போரும் அடிக்கக்கூடாது. ஸோ வேலைன்றது அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வேலையினாலதான் நம்மளுக்கு நிறைய அந்த ஸ்ட்ரெஸ், அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு பல வழிகள் அப்படிலாம் இருக்கு இல்லையா. ஸோ சிம்பிளா வேலையை லவ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அங்கேயே மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவும் முதலடி எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எடுத்துன்னு ஜெயிக்கணும்னு நினைக்கிறதா இங்க பிரச்சனையே. எடுத்துன்னு டாப்ல வரணும். எடுத்துன்னு டாப்ல வர்றதுக்கு தான் மிகப்பெரிய ஏணி வேணும் இல்லையா. ஸ்வயிங்னு லிப்ட்ல போற மாதிரி பணம் இருக்கிறவன் பணத்தை வச்சு போயிடுறான். நம்ம அவங்க கூட நம்மளை கம்பேர் பண்றோம். நம்மகிட்ட தான் இல்லையே. சின்ன சின்னதா ஸ்டெப் வைங்க. நம்ம என்னைக்கு வீணா போயிட மாட்டோம். சின்ன சின்னதா ஸ்டெப் எடுங்க. ஸ்டெப்பே எடுக்காம இருக்கிறதுக்கு சின்ன சின்னதா ஸ்டெப் எடுங்க. அடுத்து 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 இந்த வருஷம் டார்கெட் இது. உங்களை நீங்க போட்டியா வைங்க. மற்றவங்க யாரையும் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நினைக்கிறத உங்க மனசு நம்பணும். உங்க மனசு நம்பணும்னா நீங்க ஏமாத்தி சம்பாதிச்சாதான் உடனே பணக்காரராக முடியும். நேர்மையா நிலையா சம்பாதிக்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பொறுமையா தான் சம்பாதிக்க முடியும். எடுத்துன்னா ஏமாத்தி சம்பாதிச்சா கோடீஸ்வரர் ஆயிரலாம். ஆனா கடைசியில அந்த பணம், மானம், மரியாதை எல்லாம் போயிடும். கண்ணு முன்னாடி பாக்குறீங்கல்ல இப்ப எவ்வளவு நடக்குது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாம் இப்ப தெரியுதா? இதே மாதிரிதான். ஒருத்தங்களை ஏமாத்தி நாம் சம்பாதிக்கவே வேணாம். அதுக்கு 1000 வழி இருக்கு. அதுக்கு இந்த சொல்லி கொடுக்குற வழி எடுக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு ஒவ்வொன்றும் கனவோட ஆசையோட நம்பி நம்ம அந்த கண்ணுல ஏக்கத்தோட உள்ள வந்து உட்கார்றீங்கல்ல. இங்க யாரு என்ன மனசுல நினைச்சாலும் எனக்கு புரியும். அந்த ஏக்கத்தை பார்த்துட்டு எப்படி ஏமாத்துறது? நானும் அங்கிருந்து தானே வந்தேன். நான் எத்தனை பக்கம் உட்கார்ந்துருப்பேன். ஐயோ நல்லா சொல்லி தர மாட்டாங்களா, நம்மளும் சம்பாதிச்சிட மாட்டோமா, பணக்காரர் ஆயிட மாட்டோமா. ஒரு வயசு வரைக்கும் அதுதான் தோணுது.